என்ன? இல்ல ஒண்ணும் இல்ல. நாம ஒண்ணு நினைச்சா கடவுள் ஒண்ணு நினைக்கிறார்ல. என்ன நினைக்கிறாரு? அதுவா, ஃபர்ஸ்ட் நைட் நடக்கிற மாதிரி நீ டிராமா பண்ணலாம்னு நினைச்ச. ஆனா அந்த பிரீத்தியான்கோ அது நடக்க கூடாதுன்னு என்ன ரூம்ல வச்சு பூட்ட பிளான் பண்ணிருக்கா. ஆனா பாரு, கடவுள் உன்னையும் என் கூட சேர்த்து வச்சு பூட்டிட்டாரு. ஐயோ ஐயோ. கை. ஆமா, என் கைதான். இப்போ ஏன் மேல இருக்கு. அது கை அடிக்கிட்டே சிரிச்சேன்ல, அதான் உன் மேல பட்டுருச்சு. இப்ப எடுக்கணுமா? இல்லனா நான் எடுத்துருவேன். ஓகே ஓகே. எனக்கு என்னமோ இதெல்லாம் அந்த பிரீத்தி செஞ்ச மாதிரி தெரியல. நீயே உன் அப்பா கிட்ட சொல்லி இத செய்ய சொல்லிருப்ப. ஏய், நான் என்ன எங்க அப்பாவையும் பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? நாங்க என்ன அந்த அளவுக்கு கேவலமான பரம்பரையா? காவரிமான் பரம்பரை. உடம்புல இருந்து ஒரு ரோமம் விழுந்ததுன்னு வையன், உசிரியே விட்டுருவோம். அப்படியா? ஆமா. என் அப்பா உங்களை ஊர்ல வச்சு என்னென்னமோ கேட்டாரே, அப்பயும் உசிர விடல? இல்ல, அது அது அவர் என் மாமா. ஒண்ணுக்குள்ள ஒண்ணு, கண்ணுக்குள்ள கண்ணா போயிட்டோம். அதான் அவர் என்ன கேவலமா பேசுறதை எல்லாம் பெருசா எடுத்துக்க முடியுமா? உறவுக்குள்ள நாங்க அப்படிதான் மானம் ரோஷம் எல்லாம் பாக்குறது இல்ல. டேய் நடிக்காதடா. நீ யாரு, உன் அப்பா யாரு? ஊர்ல வந்து நீங்க தங்கிட்டு இருக்கும் போது உன் அப்பா உனக்கு என்னெல்லாம் ஐடியா கொடுத்தாருன்னு எல்லாம் எனக்கு தெரியும். வாழ வந்த மருமக மகன் கூட சேர்ந்து வாழ்றதுக்காக அப்பா ஐடியா கொடுக்க கூடாதா? இதெல்லாம் ஒரு குத்தமா என்ன? ஓ, எல்லாரும் உன் அப்பன மாதிரி இரும்பு முழுகின மாதிரியே வெறப்பா இருப்பாங்கன்னு நினைச்சியா? என் அப்பா சொக்க தங்கம். அப்படி உன் அப்பா தகரம்னு கூட சொல்ல முடியாது. பொண்ணு வாழ்க்கையை கெடுத்து வச்சிருக்காரு. ஏய், என் அப்பாவை பத்தி தப்பா பேசினா அவ்வளவுதான் பாத்துக்கோ. என்ன பண்ணுவ? என்ன பண்ண முடியும் உன்னால? என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? என்னமோ உங்க அப்பா நக்கல் பண்றாரு என்ன பார்த்து. என் முடிய பத்தி பேசினாரு. இப்ப எப்படி ஒரு ஸ்டார் மாதிரி இருக்கனா? என்ன மாதிரி ஒரு மாப்பிள்ளைய உன் அப்பாவால பாத்திர முடியுமா? ரொம்ப பேசாத. என் அப்பா மட்டும் என் கூட இருந்திருந்தா தென்காசி இல்ல லண்டன்ல எனக்கு மாப்பிள்ளை பார்த்திருப்பாரு. யாரு, வெள்ளைக்காரனியா? ஆமா. சரி சரி சரி. அப்புறம் நாங்களும் டசுபுசு கிஸ்ன்னு இங்கிலீஷ்ல பேசிருப்போம். டசுபுசு டசுபுசு டசுபுசா? ஏன் போதாத நேரம் எல்லாம் இப்படி நடந்து போச்சு. என்ன பண்றது? இப்ப எதுக்கு சிரிக்கிற? ஒண்ணும் இல்ல. ஒருவேளை அந்த மாதிரிலாம் நடந்து லண்டன்ல இருந்து நீ கோச்சுக்கிட்ட அரசனூர் வந்து அந்த வெள்ளைக்கார மாப்பிள்ள உங்க ஊரை தேடி உங்க ஊருக்கு வந்து உங்க வீட்டு மாட்டு கொட்டகையில தங்கி இருந்து உன் அப்பா வச்ச மிளகா பொடி டெஸ்ட அவன் அட்டன் பண்ணிருந்தா அப்போ அவன் நிலைமை என்ன ஆயிருக்குன்னு யோசிச்சு பார்த்த. அதான் சிப்பு வந்துச்சு. சிப்பு. அதோட உனக்கு ஒரு கும்பிடு, உன் அப்பனுக்கு ஒரு கும்பிடுன்னு ஊருக்கு போட்டி கட்டு ஓடி இருப்பான். உன்கிட்ட பேசவே எனக்கு பிடிக்கல. போ. ரொம்ப கடுப்பேத்திட்டோமோ? இந்த சிச்சுவேஷனுக்கு இந்த மூட்ல இருக்க கூடாது. என்ன பண்ணலாம்? சமாளிப்போம். அது எப்படி பார்த்தாலும் இன்னைக்கு நைட்டு ஒரே ரூம்குள்ள தானே தங்கணும். இந்த வீட்டுக்கே வரமாட்டேன்னு சத்தியம் பண்ணி பேசுனேன். இப்போ வீடு வரைக்கும் வந்திருக்க, என் பெட்ல வந்து உட்காந்துருக்க. உனக்காக வரல. உன் அம்மாவுக்கு யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு புரிய வைக்கிறதுக்காக வந்த. இருந்தாலும் இந்த குடும்பத்து மேல உனக்கு இருக்கிற அக்கறை தானே நீ வந்து உட்காந்துருக்க. இப்ப அதுக்கு என்ன பண்ணுங்கற? ஒண்ணுல, இந்த சேர்ந்து வாழ்ற மாதிரி நடிக்கிறதுக்கு பதிலா நிஜமாவே நாம சேர்ந்து வாழ்ந்தா நல்லா இருக்குமேன்னு சொன்னேன். ஓஹோ, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம்? நம்ம ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல பூவெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணாங்கல்ல? ஆமா, ஆனா அந்த ரூம் மிஸ் ஆயிடுச்சே. அதான் எனக்கும் கவலையா இருக்கு. உனக்குமா? ஏன்னா
என் அப்பா என்னோட சேஃப்டிக்கு கட்டிலுக்கு அடியில ஒரு பெரிய வீச்சருவால ஒளிச்சு வச்சிருக்காரு. எதுக்கு? இந்த மாதிரி நீ ஏதாவது விவகாரமா பேசினா கவனிச்சுக்கதான். அந்த ஆள் எனக்கு மாமனா இல்ல யமனா? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். இதே உங்க தாத்தா உங்க அம்மாவையும் உங்க அப்பாவையும் பிரிச்சு வச்சிருந்தா நீ பிறந்திருப்பியா? இப்ப எதுக்கு சம்பந்தம் இல்லாம பேசுற? சம்பந்தம் இருக்கு, அதனாலதான் பேசுறேன். நீங்களே வீட்டுக்கு வருவீங்களா, நீங்களே லவ் பண்ற மாதிரி நடிப்பீங்களா, ஆனா ஒண்ணு சேர மாட்டீங்களா? மகாஜனங்களே, இந்த மாதிரி ஒரு அநியாயம் எங்கேயாவது நடக்குமா? நீங்களே ஒரு நியாயத்தை சொல்லுங்க. யார்கிட்ட நியாயம் கேக்குற? இந்த என் வாழ்க்கைய பாத்துட்டு இருக்காங்களே, இவங்க கிட்ட தான் ஒரு நியாயத்தை கேக்குறேன். திரும்பவும் சொல்ற, நான் இங்க உன் கூட வாழ்றதுக்கு வரல. மாத்தாய, போதும் போதும் போதும். நீ தேஞ்சு போன ரெக்கார்ட் மாதிரி அதையே தேய் 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 தேய்னு தேய்ச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு நான் வெளியிலேயே படுத்திருப்பேன். ஆமா, சாப்பிட என்ன வச்சிருக்க? சாப்பிடுறதுக்கு என்ன வச்சிருக்கேன்னு கேட்டேன். இது ஹோட்டல் பாரு, நீ சாப்பிட என்ன வச்சிருக்கேன்னு கேட்டா ஆர்டர் அப்படியே கொண்டு வந்து கொடுப்பாங்க. நொறுக்கு தீனி கூடவா? இல்ல அதெல்லாம் பழக்கம் இல்ல. ஆமா, உனக்குதான் எந்த நல்ல பழக்கமும் இருக்காது. எனக்கு வேற பசிக்குது, குளிச்சிட்டு சாப்பிடலான்னு வந்த, இப்படி மாட்டிக்கிட்ட. காலையில வரைக்கும் பசி தாங்குமானே தெரியல. எனக்கு தான் பசிக்குது. நீதான் சாப்பிட எதுவும் இல்லன்னு சொல்லிட்டல, அப்புறம் என்ன, பேசாம இரு. காலுக்கு கொடுமாடா இதெல்லாம். இந்தா இதான் இருக்கு, சாப்பிடு. எனக்கு தான் பசிக்குது. கொஞ்சம் கூட, கொஞ்சமாவது மிச்சம் வையே. ஆமா, உனக்கு தண்ணி அடிக்கிற பழக்கம்லாம் இல்லையே, இதெல்லாம் நீ எதுக்கு வாங்கி வச்சிருக்க? அது தண்ணி அடிச்சாதான் இதை சாப்பிடணுமா? சும்மா அப்படியே சாப்பிடறதுக்கு வாங்கி வச்சிருக்கேன். மரியாதையா உண்மையை சொல்லு. இல்ல, உன்னை பிரிஞ்ச சோகத்துல நான் அதிகமா குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதனால வீட்டுல ஏகப்பட்ட பிரச்சனை. என்னால உன்னை பிரிஞ்சு இருக்க முடியாதுன்னு அப்பா தான் என்ன கன்வின்ஸ் பண்ணி அரசனூர் கூட்டிட்டு வந்தாரு. அப்ப வாங்கி வச்சது இப்ப யூஸ் ஆகுது. அது என்ன, சோகமா இருந்தா குடிக்கணுமா? தெரியல, ஆனா நம்மள மறக்கிறதுக்கு அந்த நேரத்துல ஏதாவது ஒண்ணு தேவைப்படுது. தப்ப நியாயப்படுத்தாத. நீ என்ன மன்னிச்சு ஏத்துக்கிட்டா நான் ஏன் தப்பு பண்ண போறேன்? சிப்ஸ் சாப்பிட்டது காரமா இருக்கு. ரூம்ல தண்ணி கூட வச்சுக்க மாட்டானா? இது என்ன, ஜூஸ் பாட்டில் மாதிரி இருக்கு. என்னது, ஜூஸ் ஒரு மாதிரியா இருக்கு. டேய் சஞ்சய், டேய்
டேயா? டேய் சஞ்சய், உன்னை தாண்டா. டேய் சஞ்சயா, என்ன மரியாதை ரொம்ப குறையுது. டேய் இங்க வா, வாடாங்கற. வா. என்ன ஜூஸ்டா இது? ஒரு மாதிரியா இருக்கு. இது எங்க எடுத்த நீ? அதோ அதோ அங்க அங்க இருந்துச்சு. அம்மா, இது எதுக்கு நீ எடுத்து குடிச்ச? நீ கொடுத்த சிப்ஸ் ரொம்ப காரமா இருந்துச்சா, தண்ணி குடிக்கலாம்னு பார்த்தா ரூம்ல தண்ணியே இல்ல, இந்த ஜூஸ் தான் இருந்துச்சு. ஆனா இந்த ஜூஸும் ஒரு மாதிரி காரமா இருக்கு. ஏன் அப்படி? அம்மா எல்லா பாட்டிலையும் உடைச்சு போட்டாங்கன்னு நினைச்சா இது எப்படி அம்மா கண்ணில் படாம இருந்திருக்கு? காரமா இருந்தாலும் நல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. குடிக்கிறேன். பரம்பரை குடிகாரி மாதிரி இப்படி குடிக்கிறீங்க. ஜூஸ் தானே இது, ஜூஸ் குடிக்கிற என்ன எதுக்கு குடிகாரின்னு சொல்ற? நீ தாண்டா நான் ஊருக்கு போறப்ப குடிச்சிருக்க குடிகார பயல. நான் குடிகாரன்ல? நீ அப்படியே ரொம்ப நல்லவல்ல. ஜூஸ் குடிகாரி. அப்படி கரெக்டா சொல்லு. பரம்பரை குடிகாரன் கூட ஒரு பாட்டில் இப்படி முழுசா குடிச்சிருக்க மாட்டான். ஏண்டா சொல்லு, நீ சூசைட் பண்றதுக்கு இதுல எதுவும் விஷம் கலந்து வச்சிட்டியா என்ன? அது ஒண்ணுதான் பாக்கி இப்போ. சொல்லுடா. இல்ல, ஏன்? அப்புறம் ஏண்டா தொண்டை ஒரு மாதிரி கவ்வுது? ஒரு பாட்டில் சாராயத்தை மூச்சு விடாம குடிச்சா தொண்டை கவ்வாம இனிக்குமா? என்ன? நான் சாராயத்தை குடிச்சேனா? ஆமா, பின்ன. டேய் ஏண்டா இப்படி பண்ண? நான் என்ன பண்ண? ஏண்டா இந்த பாட்டில் இந்த ரூமுக்குள்ள வச்ச? எனக்கே தெரியாது. நான் வாங்கி வச்சதுல ஒரு பாட்டில் மட்டும் எப்படியும் அங்க மிஸ் ஆயிருந்திருக்கு போல இருக்கு. அதுல உன் பேர் எழுதி இருந்திருக்கும் போல இருக்கு. அதான் நீ எடுத்து குடிச்சிட்ட. அதான் பூமியே சுத்துற மாதிரி இருக்கா? பூமி சுத்தல, நீ தான் சுத்துற. இன்னும் கொஞ்ச நேரத்துல செவ்வாய் கிரகமும் தெரியும். அப்படியே நீ நிலாவுக்கு போறது கூட தெரியும். பாவி, நீ குடிச்சதும் இல்லாம என்னையும் குடுக்க வச்சிட்டியே. உன்னை நம்பி இந்த ரூம்ல இருந்த பாரு, என்ன சொல்லணும்? இதுக்கு மேல நான் இங்க இருக்க மாட்டேன். பின்ன போடா போ. டேய் டேய் கதவை தரங்கடா. ஏய் சந்திரமாணிக்கம், மோகன், கதவை தரங்க. என்ன எல்லார் பெரிய தலைகளா சொல்றா? தரக்குறியா இல்ல கதவை உடைச்சுக்கிட்டு வெளியே வரட்டுமா? கதவை தர மிஸ்டர் சந்திரமோகன். என்ன? என்னையா புள்ளைய வளர்த்து வச்சிருக்க? ஒரு பொம்பளை புள்ளைய குடிக்க வச்சுட்டு குடிகாரி ஆக்கிட்டாயா? என்ன சிரிக்கிறா? ஏய், எதுக்கு சிரிக்கிற? என்ன அத குடிச்ச உடனே சிரிப்பு சிரிப்பா வருது. வரும், ஏன் வராது? ஒரு ஃபுல் பாட்டில் குடிச்சா சிரிப்பு வராம? ஏய், இப்ப எதுக்கு அழற? நான் உன்னை எவ்வளவு லவ் பண்ண. நீ தானே என் உலகம்னு வாழ்ந்த. என்ன பார்த்து நீ எப்படிடா அப்படி சொல்லலாம்? என்ன படிக்காதவ, அந்தஸ்து இல்லாதவ, கொலைகாரனோட பொண்ணுன்னு என்னென்னமோ சொன்னல நீ. என் மனசே நொறுங்கி போச்சு தெரியுமா? அத நினைக்கும் போதெல்லாம் என் மனசு அவ்வளோ வலிக்குதுடா. உன்னை முன்ன மாதிரி பார்க்க முடியல, உன்கிட்ட முன்ன மாதிரி பேசவும் முடியல. உன்னை பார்த்தாலே நீ சொன்னதுதான் ஞாபகம் வருது. அதனால்தான் நான் உன்னை விட்டு விலகி போறேன்.
நான் விலகி போனா நீ என்ன விட்டுற மாட்டல, எனக்கு துரோகம் பண்ண மாட்டல. அவ யாரு? கல்பனாவா கல்கோனாவா? அவ கூட நீ பழகும் போது எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? என்னால பொறுத்துக்கவே முடியல. ஆனா உன்கிட்ட நெருங்கி வரவும் முடியல. என்னைக்காவது ஒரு நாள் நான் உன்னை மட்டமா பேசிருக்கேனா? சொல்லுடா, பேசிருக்கேனா? நான் இது வரைக்கும் உன்னை விட்டு கொடுத்திருக்கேனா? நீ என்னை வெறுத்து ஒதுக்கும் போது கூட என் புருஷன் தான் எனக்கு எல்லான்னு உன்னைய சுத்தி சுத்தி வந்தல. என்னை எப்படி அப்படி பேசுன? எனக்கு அப்படியே செத்து போயிடலான்னு வந்துச்சு தெரியுமா? வித்யா, அப்படிலாம் சொல்லாத. எனக்காக ஊர்ல வந்து தங்குன, என்கிட்ட மன்னிப்பு கேட்ட. ஆனாலும் என்னால உன்னை மன்னிக்க முடியலையே. ஏன்? ஏன்னா உள்ளுக்குள்ள அவ்வளோ வலி இருக்கு. என் உலகமே இருண்டு போன மாதிரி இருக்குடா. இப்படி வா. ஓமாலே வாந்தி எடுத்துட்டானா? பரவாயில்ல விடு, நீ படுத்துக்க. படு, காலையில பேசிக்கலாம். நீ படுக்கலையா? நான் கீழே படுத்துக்கிறேன். இல்ல, நீ கீழே படுக்க கூடாது. என் கூட தான் படுக்கணும். உன் கூடயா? வேணாம் வித்யா, நீ இருக்கிற நிலைமை சரியில்லை. டேய், நான் கீழே படுத்துக்கிறேன். அதான் நம்ம 2 பேருக்குமே நல்லதா. நான் சொன்னா கேப்பியா மாட்டியா? வேண்டாம், சொன்னா கீழே. அப்போ நீ கீழே படுத்த நானும் கீழே படுப்பேன். இரு. சொல்லு, என் கூட தூங்க முடியுமா முடியாதா? கிட்ட நெருங்கி வந்தா வீச்சருவாளை தீட்டி வச்சிருக்கேன்னு சொன்னவ ஒரு ஃபுல்லு உள்ள போனதும் என்ன பக்கத்துல தூங்க சொல்றாள. இது எதுல போய் முடிய போகுதுன்னே தெரியலையே. இப்ப படுக்க போறியா இல்லையா? என்ன பண்ற? என்னது இது? என்ன? அதான் படுத்துட்டேனே, அப்புறம் என்ன? இதுக்கு நீ கீழே படுத்திருக்கலாமே. என்ன இவ்ளோ கேப்பு? நீ என் புருஷன் தானே, நான் உன் பொண்டாட்டி தானே. ஆமா, அதுக்கு என்ன பண்ணணுங்கிற இப்போ? என் பக்கத்துல வந்து படு. ஐயோ கடவுளே, இதுக்கு சந்தோஷப்படுறதா பயப்படுறதானே தெரியலையே. காட்டிக்க. எது கட்டிக்கவா? காட்டிக்க. இந்த பாரு வித்யா, இப்ப நீ நிதானத்துல இல்ல, போதில என்னென்னமோ சொல்லிட்டு இருக்க. அப்புறம் போதில ஏதாவது எசக்கு பசக்கு ஆயிட்டா? ஆகட்டும், அதுல என்ன தப்பு? ரைட். இப்ப கட்டிக்க போறியா இல்லையா? வேணாம் வித்யா. இப்ப நீ கட்டிக்கலனா நான் அழுவேன். ஏய், சின்ன குழந்தை மாதிரி பண்றாளே. கட்டி பூடி. என் செல்லம், உன்ன மாதிரி ஒரு மாப்பிள்ளைய எங்கேயாவது கண்டுபிடிக்க முடியுமா? சொல்லு, என்னை விட்டு நீ போக மாட்டல? நான் போக மாட்டேன். அப்படி போனா நான் உன்னையும் வெட்டுவேன், அவளையும் வெட்டுவேன். எப்ப பாரு வெட்டுவேன் குத்துவேன், உன் அப்பா புத்தி அப்படியே இருக்கும் உனக்கு. I love you சஞ்சய். என்ன? I love you. இப்ப நீயும் சொல்லு. I love you.
சஞ்சய் ஏய் எங்க போற? என்னாச்சு? ஏய் ஏன் போற? நில்லு. ஏன் போறியா? கொன்றுவேன் உன்னை. என்ன நடக்குதுங்க? என்ன நடக்குதுன்னா? நீ எப்படி என்ன கட்டி பிடிச்சிட்டு தூங்குற? நான் எப்படி உன் பக்கத்துல படுத்திருக்கேன்? இங்க பாரு, நான் பேசாம தரையில படுத்துக்கிறேன்னு தான் சொன்னேன். நீ தான் என்ன மிரட்டி பக்கத்துல படுக்க வச்ச. நைட்டு நல்லா என் கூட தூங்கிட்டு காலையில எழுந்திரிச்சு எதுவுமே நடக்க மாதிரி ஏன் இப்படி பண்ணு, ஏன் என் கூட படுத்த அப்படி பேசுற? இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லாவே இல்ல. நான் உன் பக்கத்துல வந்து படுத்தேனா? பின்ன நான் உன் பக்கத்துல வந்து படுத்தேனா? அது மட்டுமா? அப்புறம் எப்படி 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 கேப் அதிகமா இருக்குன்னு சொல்லி நெருங்கி வந்து படுக்க சொன்னீங்க. அதோட இன்ச்சு இன்ச்சு அளந்து பார்த்து வேற நெருங்கி வர சொன்னீங்க. அது ஒண்ணு மட்டுமா பண்ண? என்ன வந்து அப்படியே இறுக்கமா கட்டி பிடிச்சுக்கோ அப்படின்லாம் சொன்னேன். சும்மா ஏதாவது ஒலரிட்டு இருக்காத. நான் அப்படிலாம் எதுவும் சொல்லவே மாட்டேன். சொன்னேன். அது மட்டும் இல்ல, என்ன பார்த்து ஐ லவ் யூ அப்படின்னு சொன்னேன்.